அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். விசாரணை வளையத்துக்குள் சிக்கப்போகும் அரசாங்க அதிகாரிகள் சிலர் தப்பியோட்டம். காணி சுவீகரிப்பு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ரத்து. இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் வெளியான தகவல். மலேக தொடர்ந்த சேவைகள் பாதிப்பு, மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. ஆடைகளின்றி புதைக்கப்பட்ட மக்கள், அர்ப்பணிப்புடன் அகழ்வு பணியாளர்கள். பாடசாலை மாணவர்கள் ஏற்றிச் சென்ற பேருந்து சாரதி கைது. எகிப்தில் பஸ் மீது லொரி மோதி விபத்து, 19 பேர் உயிரிழப்பு. வெளிநாடொன்றின் 21 நகரங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை, அச்சத்தில் மக்கள். மாலையளவு இரவில் இடியுடன் கூடிய மழை. தொடர்பென விரிவான செய்திகள். பல்வேறு மோசடிகள் மற்றும் ஊழல் முறைகேடுகளில் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவளித்ததாக கூறப்படும் சுமார் 18 உயர் அரசு அதிகாரிகளை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு உள்ளிட்ட விசாரணை குழுக்கள் இதற்கான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளன. இதற்கிடையே பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளில் குற்றம் சாட்டப்பட்ட உயர் அரசு அதிகாரிகள் 5 பேரளவில் தற்போது வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் வங்கி கணக்குகளையும் விசாரணை குழுக்கள் ஆராய்ந்து வருவதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த அதிகாரிகளுக்கு எதிராக விரைவில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிரான மேலதிக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதற்கான ஆயத்தங்கள் தற்போதைக்கு முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது. வடமாகாணத்தில் உள்ள உரிமை கோரப்படாத 5941 ஏக்கர் காணிகளை சுவீகரிக்கும் வகையில் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட காணி சுவீகரிப்பு தொடர்பான வர்த்தமானியை அறிவித்தலை ரத்து செய்வதாக நேற்று முன்தினம் வர்த்தமானி பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி முன்னைய வர்த்தமானி அறிவித்தல் அரசின் கொள்கை முடிவுக்கு அமைய ரத்து செய்யப்படுவதாக புதிய அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த காணிகள் உள்ள பகுதிகளில் நிலவும் குறிப்பிட்ட பிரச்சினைகளை கருத்தில் கொண்டும் இந்த காணிகளுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உரிமை கோருபவர்களுக்கு போதுமான வாய்ப்பை வழங்குவதாகவும் இதற்கு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே 3 மாத அவகாசத்துடன் கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட குறித்த வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக நேற்று முன்தினம் உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு வழங்கியிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவின் பிரகாரம் இந்த உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது. அவ்வாறான பின்னணியிலே குறித்த வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறும் புதிய வர்த்தமானி அறிவித்தல் நேற்று முன்தினம் நள்ளிரவில் வெளியாகியுள்ளது. எவ்வாறாயினும் இந்த வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்யப்பட்டதை தாம் வரவேற்கின்ற போது இந்த வர்த்தமானி அறிவித்தல் போதுமான கால அவகாசம் வழங்குவதாக கூறி ரத்து செய்யப்படுவதையிட்டு அதிருப்தி அடைவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மோசடியான முறையில் மதிப்பை குறைத்து இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட வாகனங்களின் ஒரு தொகுதியை மீண்டும் இறக்குமதி நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. முழுமையான ஆய்வின்படி குறித்த வாகனங்கள் போலியான 3ஆம் நாட்டு ஆவணங்களை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அந்த வாகனங்கள் உள்ளூரில் சந்தைக்கு செல்வதை சுங்க திணைக்களம் தடுத்துள்ளது. இந்த வாகனங்களில் பெரும்பாலானவை ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தாலும் தொடர்புடைய கடன் கடிதங்கள் சிங்கப்பூர் மற்றும் துபாய் போன்ற இடங்களில் 3ஆம் நாட்டில் திறக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. தற்போதுள்ள சட்டத்தின் கீழ் வாகனங்களின் ஏற்றுமதி ஆய்வு சான்றிதழ்கள் குறித்த வாகனங்களின் தயாரிப்பு நாட்டிலுள்ள ஒரு வங்கியால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கட்டாயமாகும். இதேவேளை குறித்த மோசடி கண்டறியப்பட்ட நிலையில் அபராதம் செலுத்திய பிறகு வாகனங்களை சந்தைக்கு அனுமதிக்க கோரி
சில இறக்குமதியாளர்கள் திரைசேரியின் அதிகாரிகளிடம் கோரிய போதும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. பதுளை மற்றும் கொழும்பு கோட்டை இடையேயான தொடர்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடவரை மற்றும் தெமோதர இடையே இன்று காலை தொடர்ந்து பாதையில் பெரிய பாறை விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக நாவலப்பட்டிய தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. நேற்று மாலை பதுளை மற்றும் காலியல பகுதிகளில் பெய்த கனமழையை அடுத்து இன்று காலை மண்மேடு ஒரு பகுதி இடிந்து தொடர்ந்து பாதையில் விழுந்ததால் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை 5:45 நேரமளவில் பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி புறப்பட்ட உடரடமெனிக்கை தொடர்ந்து காலியல தொடர்ந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த இரவு அஞ்சல் தொடர்ந்து தெமோதர தொடர்ந்த நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. தற்போது தொடர்ந்து ஊழியர்கள் பாதையில் உள்ள பாறைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பதுளை மற்றும் கொழும்பு கோட்டை இடையேயான ரயில் சேவைகளில் இன்று முழுவதும் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் பெரும் சிரமத்துக்குள்ளாகும் அசௌகரியமான சூழ்நிலைகளுக்குள்ளும் அர்ப்பணிப்புடன் அகழ்வு பணிகளை மேற்கொள்ளும் குழுவினருக்கு பொதுமக்களும் சிவில் செயற்பாட்டாளர்களும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைக்குழியில் மீண்டும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. தற்போதைய அகழ்வு பணிகளின் போது இதற்கு முன்னரும் அசௌகரியமான அசாதாரணமான சூழ்நிலைகளில் பணிகள் இடைவிடாது மேற்கொள்ளப்படுகின்ற விடயம் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அகழ்வு பணிகள் இடம்பெறும் மனித புதைக்குழியில் இருந்து கூப்பிடு தூரத்தில் மயானத்தின் எரியூட்டும் கொட்டகை உள்ளது. இதனால் சடலங்கள் எரியூட்டப்படும் வேளைகளில் நிலவும் அசாதாரண சூழலின் போதும் பணியாளர்கள் பணிகளை தொய்வின்றியும் பின்னடைவு இல்லாமலும் நிறைவேற்றி வருகின்றனர். இந்த விடயத்துக்கு பல தரப்பினரும் தமது பாராட்டை தெரிவித்துள்ளனர். மதுபோதையில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்தின் சாரதி தம்பலகாமம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பதுளையில் இருந்து நிலாவளிக்கு சுற்றுலா வந்த மாணவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலாவளியில் தமது சுற்றுலாவை முடித்துக்கொண்டு பதுளை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த குறித்த பேருந்தில் 50 மாணவர்களும் ஆசிரியர்களும் பயணித்துள்ளனர். இதன்போது தமிழகாமம் வீதி பாதுகாப்பு போலீசார் சாரதியை வழிமறித்து சோதனையிட்ட போது அவர் மது போதையில் இருந்தமை உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மாணவர்களின் பாதுகாப்பை கருதி சாரதி உடனடியாக கைது செய்யப்பட்டார். தற்போது மாணவர்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எகிப்தில் பஸ் மீது லொரி மோதிய விபத்தில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். எகிப்தின் மினோபியா மாகாணத்தில் உள்ள அர்ப் அல் சன்பாசா கிராமத்தில் 22 தொழிலாளர்களுடன் சென்று கொண்டிருந்த பஸ் மீது எதிரே வந்த லொரி மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 19 பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் 3 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்பு படையினர் நீண்ட நேரம் போராடி மீட்பு பணியை மேற்கொண்டனர். இதேவேளை காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை இடம்பெற்று வருகின்றது. இத்தாலி நாட்டில் உள்ள 21 நகரங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடும் வெப்பநிலை காரணமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இத்தாலியின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தலைநகரம் ரோம், பொருளாதார சக்தி வாய்ந்த மிலன் மற்றும் வெனிஸ் உள்ளிட்ட நகரங்களுக்கும் சுகாதார அமைச்சகம் உச்சபட்ச சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அத்தோடு சில இடங்களில் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. வெப்ப அலை இருந்த போதிலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் பிரபலமான இடமான கொலாசியம் போன்ற பரபரப்பான இடங்களில் நோயாளர் காவு வண்டிகள் மற்றும் மருத்துவர்களை நகர நிர்வாகம் தயார் நிலையில் வைத்துள்ளது. தீவிர வெப்ப அலைகள் புவி வெப்பமடைதலின் தெளிவான அறிகுறி என்றும் அவை அடிக்கடி நீண்ட மற்றும் தீவிரமாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.